ஹலோ யுவர்ஸ், நான் உங்கள் சௌகத்துலேயே பேசுகிறேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 நாளாச்சு அங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. சரி நம்மளே சமைச்சு ஏதாவது சிம்பிளாக ஒரு முட்டை புரிச்சி போட்டு சமைச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முட்டை வாங்கிட்டு வந்தேன். இந்த அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டேன். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கிட்ட ஆச்சு நான் அடுப்பில் கை வச்சு. ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம சவுதியில் வந்து நான் கம்பெனியில் சமைச்சு நானே சமைச்சு சாப்பிட்டுருந்தேன். சமைக்கலாம் தெரியும் எனக்கு. 11 வருஷம் நான் ஆக்கி சாப்பிட்டேன். சவுதியில் 6 வருஷம் இருந்தேன், துபாயிலையும் இருந்தேன். அதிகம் துபாயில் தான் நான் இருந்தது. அதனால் நம்மளே சமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு முட்டை புரிஞ்சு போட்டு இங்கே வந்து பாம்பேயில் பாவு கிடைக்கும், பாவில் தொட்டு சாப்பிட்லாம். எமர்ஜென்சிக்கு தான். இங்கே பாருங்கள், வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறேன். சவுதியில் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். இது கூட குப்பஸ் கிடைக்கும். இந்த புரிஜி இப்போ நான் செய்வேன், செஞ்சு முடிச்சு பின்னாடி காட்டுறேன், அதில் பாருங்கள். கூட குப்பஸ், சவுதியில் குப்பஸ் கிடைக்கும். அந்த குப்பஸ் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் சவந்துருச்சு, கொஞ்சம் அடுப்பு லேசாக வைப்பேன், இன்னும் தேஞ்சிடும். ஸ்லோவாக வச்சுட்டேன். இன்னும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் கொஞ்சம் சமைக்க கற்றுக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தனியாக இந்த மாதிரி நம்ம எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்கேயாவது ஜாப்க்கு போனால் கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ என் மகனுக்கெல்லாம் சோறு வடிக்க தெரியும், டீ அழகாக போட்டுருவான், சூப்பராக போடுவான் என் மகன் டீ. இப்போ சென்னையில் அங்கே தங்கி ஹாஸ்டலில் தங்கி டியூட்டி ஜாயின் பண்ணிருக்காப்புல. இப்போ 1 வருஷம் வந்து அவருக்கு ட்ரைனிங் முடிஞ்சால் தான் அவர் ஜாப் கிடைக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாப்புல. அதனால் என் மகனுக்கு நல்லா சமைக்க தெரியும், ஓரளவுக்கு சமைப்பான். இந்த நான் இப்போ சமைக்கிறேன் பாருங்கள். நான் பிரியாணியெல்லாம் செய்வேன் நல்லா. கரண்டி சூடுது, அதே வச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மசாலா போடுவோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பின்னாடி மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு, மிளகு இதெல்லாம் போடணும். இப்போ நான் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்குவோம், இல்லை தீஞ்சிடும். இந்த மஞ்சத்தூள் லேசாக போடுவோம். இந்த பாருங்க, கூட ஒரு சின்ன ரவை போகுது, சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போகுது மஞ்சத்தூளை போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை 4 கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் மிளகு கடைசியில் போடுவோம். இப்போ போடக்கூடாது, அப்போ டேஸ்ட் வராது. இதை போட்டு கிண்டிடுவோம். கொஞ்சம் காரத்துக்கு தான் மிளகு போடுறது. மிளகு தூள் போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்துக்கிட்டு நம்ம முட்டையை உடைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு, இங்கே ஃபேன் இல்லை அதனால் ஒரே வேர்க்குது. இந்த ஜன்னல் கதவு திறப்போம், கொஞ்சம் காற்றாது வரும். மூடியே இருக்குது. சரி, கொஞ்சம் உப்பு போடுவோம். முட்டையை உடச்சி முதல்ல ஊற்றணும். இங்கே ஸ்டாண்டு வேறு இல்லைண்ணா, எங்கே மொபைல் வைக்கிறது. நான் முட்டையெல்லாம் போட்டு உடச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே பாருங்க, 4 முட்டை வாங்கிட்டு 4 முட்டை போட போகிறேன். இதை
முட்டை கழுத்து இல்லை, பிடிக்க ரெக்க இல்லை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எங்கள் அம்மா சொல்லி சொன்னாங்க சின்ன பிள்ளையில். அப்படி சொல்லி தான் முட்டையை உடைக்கணுமா. உடைப்போம். முட்டையை உடைச்சி 4 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி ரெடி ஆகிடும். முட்டையை உடைச்சி ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை கிண்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்க, இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். சோத்து கையில் செஞ்சால் தான், இப்போ லெஃப்ட்டில் செய்கிறேன், அதனால் எனக்கு வாட்டம் வரல. ரைட் ஹேண்ட் சைடில் செஞ்சால் தான் இது கரெக்டாக மிக்சிங் பண்ணுறதுக்கு வரும் நம்ம. ஏன் நான் சோத்து கையில் தான் வேலை செய்வேன், லெஃப்ட்டில் வந்து செய்ய மாட்டேன். அது மொபைல் பிடிச்சதுனால நான் லெஃப்ட்டில் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ அருமையாக மிக்ஸ் ஆகுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உப்பு, அப்புறம் நம்ம வானலில் ஊற்றலாம். சரி, ஊற்றுவோமா? ஊற்றியாச்சு. இப்போ அதில் கிண்ட வேண்டியது தான். ஒரு நிமிஷம் பாருங்க, முட்டையை இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். இதுதான் புரிஜி. இதுக்கு மேலே இப்போ கடைசியில் மிளகு தூள் வந்து தூவி விட்டால் முடிஞ்சிது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும், இன்னும் வேகணும். பச்சையாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம மெழுகு போடலாம். மெழுகு டப்பா வாங்கிறது யாருக்கு மெழுகு கொஞ்சம் தூவி விட்டால் சூப்பராக இருக்கும். மெழுகு லேசாக எடுத்து போடுறோம் பாருங்கள், இவ்வளோ தான். இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அமுத்திட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சு. அமுத்திட வேண்டியது தான். இப்போ வாவ், நம்ம சாப்பாடு ரெடி. இப்போ போய் சாப்பிட வேண்டியது தான். வாங்க, பாம்பேயில் இப்படி தான் சாப்பிட்றது. இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு படுத்துட வேண்டியதான். 4 முட்டை போட்டேன், 4 இந்த பாவு வாங்கினேன். இது கூட சாப்பிட்டு தொட்டு தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியது. சரி, பாய்.